தெரிஞ்ச ஒரு துறவி இருந்தார். அடிக்கடி போய் பார்ப்பேன். அவர் அடிக்கடிக்கு யாருன்னா வந்தாங்கன்னா கிண்டல் கேளிக்க தான் பண்ணுவார். அதிகம் போடா வெங்காயம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார். கிண்டலாக திட்டுவார், போடா வெங்காயம்னு. அடிக்கடி திட்டுறாரு, இதுன்னா இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்தின்னு கேட்கும்போது, ஒரு சமையல்கட்டிலேருந்து பக்கத்தில் சமையல்கட்டு ஆசிரமம் அது, அதிலேருந்து போயிட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்துன்னு வர சொன்னார். உரிக்க சொன்னார். உரிச்சினே இருந்தவன் உரிக்க உரிக்க அப்படியே வந்துனே இருந்தது. கடைசியை பார்த்தா ஒன்றில் ஆயிடுச்சு. இதை தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னாரு. அப்போ தான் தெரிஞ்சுது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. உலகத்திலே தலை சிறந்த ஒரு வார்த்தை என்னென்னா வெறுமை. கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள் வெறுமைன்னா என்னென்னு. நம்மக்குள்ள வாழ்க்கை பூரா சேகரித்த விஷயஞானங்கள் தான் இருக்குது. வெறும் குப்பமோட அது பேர் மனமாக வச்சுருக்கோம், அதை பிடிச்சு வச்சுருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை சேகரித்து வச்சுருக்கோம். தேவையில்லாதது இங்கே தேவையில்லாதது தான் அதிகமாக இருக்குது. அதை மொத்தத்தையும் விட்டு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாருங்கள். விட்டு கொடுக்கறது, புரிஞ்சுக்கிறது, ஆழ்ந்த உள்நோக்கு பார்வையில் இருக்கும்போது உங்களுக்கு புரிதல் ஏற்படும். அப்போ ஒரு நிலைப்பாடு ஏற்படும். ஒன்றில்லாதது தான் நம்மளை இயக்குதுன்னு. வெறும் வார்த்தைகள் தான் ஆராயுங்க. அதை தான் நம்ம சிவன் சொல்கிறோம். இதை புத்தர் சூனியன் சொல்கிறாருன்னு சில புத்தகத்தில் படிச்சிருக்கேன். மூச்சு அப்படியே கவனிங்க. போய் ஒரு இடத்துல நிற்கும், திருப்பி ரிட்டன் ஆகும், நிற்கும். அது ஒரு சூனியம் மாதிரி இருக்கும். அந்த சூனியம் மாதிரி இருக்கிற இடத்த கொஞ்சம் ஒரு சில செகண்டில் நீங்கள் நிலைச்சி இருந்தாலுமே, ஊன்றி இருந்தாலுமே, ஒரு அற்புதமான நிகழ்வு, உங்கள் மாற்றம் உங்கள் மனதுக்குள்ளேயும் உள்ளுணர்விலும் ஏற்படும். நீங்கள் தியான பயிற்சியால் மட்டும்தான் இதை நீங்கள் உணர முடியும். இல்லை என்றால் வெறும் வார்த்தைகளும் கற்பனைகளால் தான் மிஞ்சும். யோக பயிற்சி பண்ணுங்கள்.